இன்னைக்கு நான் விஜய் சாரை பார்த்தேன். எந்த இடத்துல பார்த்தேன்னா, இதே என்னோட பேக்கில் தெரியுற இந்த இடத்துல தான் பார்த்தேன். ஆக்சுவலி விஜய் வராங்க அப்படின்னு சொல்லி, கன்னியாகுமரிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆட் ரீல்ஸ் எல்லாமே பார்த்தேன். நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக இன்றைக்கி எல்லாருமே இங்கே வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குப்பா ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் ஆகும்போதே, ஒரு 1 o'clock ஆகும்போது எல்லோரும் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு வந்துருக்குறாங்கன்னு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க போகிறாங்க. இதில் வச்சு அவங்கள வந்து ஜஸ்ட் வெல்கம் பண்ணுறதுக்காக நிறைய பசங்க, நிறைய கேர்ள்ஸ், நிறைய உமன்ஸ், நிறைய பசங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல தான் வந்து நின்னாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்மளும் மீட் பண்ணலான்னு சொல்லி ஜஸ்ட் என்னோட மொபைல் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த கிளிப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன். பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல, எத்தனையோ பேர் ஆசைப்பட்டு இவ்வளோக்குள்ள வந்து பார்க்குறாங்க. ஆனால் நமக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக தான் இருக்குது. கண்ணால் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கன்னியாகுமரிலையும் போய் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌடு, இன்னும் கன்னியாகுமரிக்கு போனால் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ க்ரௌடு போகிறாங்க, இப்படி எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான், ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லரிங், ஆரி, ப்ரூச்சஸ் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்.